உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஸோ மாடுலார் ஸ்மார்ட் ஃபோன் தான் ஸ்மார்ட் ஃபோனோட எதிர்காலம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாலும் ஸோ நிஜ வாழ்க்கையில சாத்தியப்படுற மாதிரி எல்லாரும் வாங்கி பயன்படுத்துற மாதிரி ஒரு மாடுலார் ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்தது அப்படின்னா மோட்டோ நிறுவனம் தான். அதுதான் மோட்டோ ஜி. ஸோ இப்போ அதோட அடுத்த ஜென்ரேஷனான மோட்டோ Z2 Play வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் தின்னாவும் மேலும் பல புதிய மோட்டோ மார்ட்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதற்காக பிரத்யேகமான சில லான்ச் ஆஃபர்ஸுமே இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிற முழுமையான விவரங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. மோட்டோ Z2 Playயோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டோ Z Playயை விட தின்னா கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா வெறும் 5.9 mm தான் திக்கா இருக்கு. மேலும் இந்த போன் வந்து அலுமினியம் யூனி பாடியில இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாவே வந்து ஒரு மெட்டல் பாடி வந்து நமக்கு கிடைக்குது. மேலும் இந்த போன் வந்து ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்டோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சில துளிகள் வந்து தண்ணி பட்டுச்சு அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. பட் இது வந்து IP ரேட்டிங் கிடையாது. ஸோ தண்ணிலே வந்து ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கு வந்து இது வந்து சூட் ஆகாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே. ஸோ இந்த போன்ல பாத்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச் 1080p டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. இதோட பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 401 பிக்சல்ஸ் பெர் இன்ச் வந்து கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனுமே இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோட்டோ Z2 Playயோட கேமரா. ஸோ இந்த கேமரா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மோட்டோ G5 Plus மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல வந்து 12 மெகா பிக்சல் டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் மற்றும் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் ரெண்டுமே இணைந்த கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபோக்கஸிங் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த இரண்டுமே இருக்கிறதுனால. அடுத்து இதுல வந்து 1.4 மைக்ரான் பிக்சல் சைஸ் பிக்சல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. f1.7 அப்பேச்சர். மேலும் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூயல் LED ஃபிளாஷுமே இருக்கு. அடுத்து இதோட ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 5 மெகா பிக்சல் f2.2 அப்பேச்சரோட வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இதுல வந்து ஒரு ஃப்ரண்ட் ஃபிளாஷுமே இருக்கு. அடுத்து இந்த Z2 Playயோட சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல அனைத்து பேசிக் சென்சார்ஸுமே இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி கீழே வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இதுல வந்து 1 பட்டன் நேவிகேஷன் இந்த மோட்டோ G5 Plusல பார்த்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலமா வந்து நீங்க இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கிற ஹோம் பட்டனாவே வந்து உங்களோட அனைத்து டாஸ்க்குமே பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரைட்ல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ரீசெண்ட் ஆப்ஸ் வரும். லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா பேக் போய்க்கலாம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மூலமா வெறும் 750 மில்லி செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களோட போனை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இதுல வந்து அவங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வர அந்த மோட்டோ டிஸ்பிளே அந்த ஃபீச்சருமே இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த போனோட ப்ராசர். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா Snapdragon 626 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா மோட்டோ Z Playல யூஸ் பண்ணதோட அடுத்த ஜென்ரேஷன். அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Snapdragon 625 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராசர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டோகோர் ப்ராசர். இதோட கிளாக்கிங் ஸ்பீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.2 GHz வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஆண்ட்ராய்ட் நியூகட் அடிப்படையாக கொண்ட ஆண்ட்ராய்ட் 7.1.1. ஸோ அதோட தான் வருது. அடுத்து இந்த Z2 Playயோட ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து 4 GB ரேம் மற்றும் 64 GB இன்டர் மெமரி இருக்கு. அந்த வேரியன்ட் தான் இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அடுத்து இந்த Z2 Playயோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரிஜினலான Z Playல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 3510 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 mAh வரையும் பேட்டரியில வந்து ஒரு டவுன் கிரேட் தான். ஸோ இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போனோட மோட்டோ மார்ட்ஸ் வந்து இணையறப்ப போன் வந்து இன்னமே திக்காகும். ஸோ அதனாலதான் இந்த போன் வந்து வெறும் 6 mm திக்கா வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேலும் இவங்க சொல்றப்ப வந்து இந்த போனோட டர்போ பூஸ்ட் சார்ஜர் வந்து 0ல இருந்து 50% வந்து 30 நிமிடங்கள்ல வந்து ஏறிடும் அப்படின்னாலும் பேட்டரி வந்து கண்டிப்பாவே ஒரு டவுன் கிரேட் தான். அடுத்து இந்த போனோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது லூனார் கிரே மற்றும் ஃபைன் கோல்டு கலர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த Z2 Play வாங்கணும் அப்படின்னா பல பேருக்கு ஒரு காரணமா இருக்கிறது இந்த மோட்டோ மார்ட்ஸ். ஸோ மோட்டோ மார்ட்ஸோட சப்போர்ட் இந்த Z2 Playலயும் இருக்கு. இதை தவிர புதிய மோட்டோ மார்ட்ஸுமே வந்து 4 புதிய மோட்டோ மார்ட்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா JBL சவுண்ட் பூஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பீக்கரோட அந்த மாடை வந்து அடுத்த ஜென்ரேஷனான JBL சவுண்ட் பூஸ்ட் 2 அப்படின்னு அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த மாடுமே வந்து ஹைட்ரோபோபிக் கோட்டிங்கோட வருது. ஸோ இந்த ஸ்பீக்கர் எனேபிள்டான மாடோடய வந்து உங்களுக்கு தண்ணி தரிச்சிச்சு அப்படின்னா கவலைப்பட தேவையில்ல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாபோ பவர் மாடு. ஸோ இதன் மூலமா வந்து உங்களுக்கு 3490 mAh பேட்டரி வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாடு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டைல் ஷெல் மாட் அப்படின்னு சொல்லப்படுற மாட். நீங்க இந்த மாட்ஸ் பயன்படுத்துற மூலமா இந்த போன்ல வந்து வயர்லெஸ் சார்ஜிங் வந்து நீங்க வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கலே ஒரு புதிய ஒரு மாட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து கேம் பேட் மாட் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லான கேமிங் கண்ட்ரோல்ஸ் வந்து சைட்ல வந்து கொடுத்துருவாங்க. ஸோ போனை வந்து இந்த மாடோட அட்டாச் பண்ணி கம்ப்ளீட்டான உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். மேலும் இந்த மாட்ல வந்து கிட்டத்தட்ட 1000 mAh பேட்டரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மோட்டோ Z2 Playயோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா இது 27,999 ரூபாய்க்கு வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் மற்றும் ஃபிளிப்கார்ட்ல வந்து எக்ஸ்க்ளூசிவா கிடைக்குது. ஸோ நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான டைரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 8ல இருந்து 14ஆம் தேதி இந்த ஜூன் மாதம் வந்து இதற்கான ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸ் வந்து எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறத தாண்டி இந்த போன் வாங்குற எல்லாருக்குமே வந்து ஜியோவோட 100 GB அடிஷனல் டேட்டா வந்து கொடுக்க போறாங்க. ஸோ ஜியோவோட நீங்க டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதோட இந்த 100 GB வந்து உங்களுக்கு வந்து இணைந்தே கிடைச்சிரும்.
ஸோ இந்த Z2 Play வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டோ Z Play இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து Z2 Play வந்து வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது அப்கிரேட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு டவுன் கிரேட் தான் பேட்டரியை பொறுத்தவரையும் மட்டும். ஸோ கேமரா ப்ராசஸர் எல்லாத்துலேயும் ஒரு சிறிய அளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் பேட்டரி வந்து ஒரு டவுன் கிரேட் தான் நிச்சயமாவே. ஸோ இப்போ வந்து புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணும் இந்த மாதிரி மாடுலார் ஸ்மார்ட் ஃபோனை நோக்கி போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து Z2 Play வந்து உங்களுக்கானதாக இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களோட கருத்துக்களை மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. டெக்ஸாடியாருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.